அப்புறம் ஓஹோ இதுல வேற என்ன சொல்லிருக்காங்க இந்தாங்க. தெரியுமா? மாமா அத்தை எப்படி இருக்கீங்க? மாமா என் செல்ல மருமவள இந்தா டீ சாப்பிடு. வேணாம் மாமா, நீங்களே சாப்பிடுங்க. என்ன அலமேலு? ஐயோ, இல்ல இல்ல இல்ல, அசினு. ஆ, எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்? உன்னை பார்க்கதான் அத்தை வந்திருக்கேன். ஆ? ம், என்ன பார்க்க வந்திருக்கியா? ம், என்னடி இது அதிசயமா இருக்கு? என்னெல்லாம் பார்க்க வர ஆள் இல்லையே நீ. ம். எல்லா சமயமும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அத்தை? கால நேர சூழ்நிலை எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குல்ல. ம். அப்படி என்னடி மாறிடுச்சு? அதெல்லாம் விடுங்க அத்தை. நான் உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. எனக்கா? என்ன? என்னடி இது? ஏய், என்ன அசனுது? என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்க? என்னடி இதெல்லாம்? என்னத்த? வாட்ச், செருப்பு, காப்பு. இதெல்லாம் எனக்கா? ஆமா அத்தை, உங்களுக்காக தான். ஆ, ஆஹா. அத்தை, இரு இரு இரு, நீ ஒன்னொன்னா எடுத்து கஷ்டப்பட வேணா, குடு. எனக்கு தானே. ம். ஆ. இதுவும் எனக்காடி? மா, உனக்கு விஷயம் புரிஞ்சுச்சா? அவ இது எல்லாத்தையுமே அண்ணனுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கா. நேரா கொடுக்க தைரியம் இல்லாம உனக்கு கொடுக்கற மாதிரி சீனை போடுறா. அம்மா இவள என்னம்மா பண்ணலாம்? ம். எலி என்னடா அம்மனமா ஓடுதேன்னு பார்த்தேன். இப்பதானே விஷயமே புரியுது. அப்படியே பாச மழை பொழிஞ்சு என் பையனை முந்தானையில முடிய பாக்குறியா? இந்தா உன் பைய புடி. இத பாரு, உங்க வீட்ல நான் ஒருத்தி வாக்கப்பட்டு கஷ்டப்படுறது போதாதா? இப்ப என் பையனும் கஷ்டப்படணுமா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். இவளை என்ன செய்யலாண்டி? அந்த தொடப்பைங்க அம்மா அம்மா சீக்கிரம் எடுத்துட்டு போ. போடி. ஐயோ, எங்க போயிட்டாளா? என்ன பிராடு தானே பாரு. எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காளா எல்லாம்? அலமேலு அலமேலு மாமா, நான் அலமேலு இல்ல மாமா, அசினு மாமா. ஏய் எப்பவுமே நீ தாண்டி என் செல்ல அலமேலு. நான் தானே உனக்கு தாய் மாமா. உனக்கு எதனா வேணும்னா மாமா எனக்கு இதை பண்ணி கொடு மாமான்னு சொல்லி உரிமையா வந்து என்கிட்ட பேசுவியா? அதை விட்டுட்டு நேரா உங்க அத்தை கிட்ட போய் ஏமா பேசுற? மாமா, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காத. எனக்கு இப்ப இந்த வேலை நடக்கணும் மாமா. மாமா இங்க பாரு, நான் வாங்கிட்டு வந்திருக்க ட்ரெஸ் எல்லாம் உன் பையனை போட வைப்பியா? அதனால முடியுமா முடியாதா? முடியும், அது கொஞ்சம் செலவாகுமே. செலவாகுமா? அப்படி என்ன செலவாகும்? ஒரு 180 ரூபா செலவாகுமே. கோட் இருக்கு தானே? இந்தா மாமா, 300 ரூபா இருக்கு. சைட் டிஷ்ஷும் சேர்த்து வாங்கிக்கோ. டிரைவா இன்னைக்கு உங்க பையன் மார்க்கெட்டுக்கு வரும்போது நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தான் வரணும். ஏய் எப்படி அசத்தலா வர மட்டும் பாரு. நீ பாரு, கவலையே படாத நீ, சரியா? எப்படி வருவான் பாரு. இன்னொரு 180 ரூபா ரெடி பண்ணி வைமா. எப்படி வரான் பாரு. ஓகே மாமா, ஓகே மாமா. ஐயோ மாமா, சூப்பர் மாமா. காவேரி மேடம், காவேரி மேடம்,
மேடம் காவேரி மேடம் என்ன ஆளே காணோம். முருகா மேடம், என்ன வேணும் உனக்கு? சாவி தானே? மேடம் ஒரு நிமிஷம். வேற என்ன வேணும்? ஏங்க இந்த ஒரு நோட்டுக்காக நேத்து என்ன பாடுபடுத்துனீங்க நீங்க? இந்தாங்க உங்களோட 20 ரூபா. சரி, கணக்கெல்லாம் டேலி ஆயிடுச்சு, நீங்க கிளம்பலாம். மேடம் மேடம் இப்ப என்ன? இல்ல, நீங்க கேட்டதை நான் கொடுத்துட்டேன்ல. எங்க என்னோட காப்பு? காப்பா? ஆமாங்க, என்னோட காப்புங்க. அது என்னோட ராசியான காப்பு வேற. நேத்து நீங்க அடமானமா வாங்கி வச்சீங்கல்ல. முருகன், நீங்க சாயந்தரம் கலெக்ஷன் பணம் கொடுக்க வருவீங்கல்ல, அப்போ உங்க காப்பை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன். ஏன், எதுக்கு? எங்க சாயந்தரம் தரேன்னு சொல்றேன்லங்க. எங்க அது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? நேத்து ஒரு 20 ரூபா நோட்டுல மைய ஒட்டி இருந்துச்சுன்னு அத நான் நாளைக்கு தரேன்னு சொல்லியும் கூட நீங்க ஒத்துக்கவே இல்லையே. தப்பு பண்ணவ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்க. இல்ல இப்ப மட்டும் நான் எதுக்கு ஒத்துக்கணும்? சத்தியமா என் காப்பு இப்பவே எனக்கு வேணும். முருகன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்களேன். அது என்ன தங்க காப்பா? இரும்பு காப்பு தானேங்க. ரொம்ப தான் படுத்துறீங்க. ஏன் தங்க காப்புனா மட்டும்தான் நான் பதட்டப்படணுமா? அது எனக்கு ராசியான காப்புங்க. என் தங்கச்சிங்க கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு எனக்கு கொடுத்தது. அது இல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க வேற. நீங்க அதை சீக்கிரம் எனக்கு கொடுங்க. கொடுங்க. முருகன், ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுங்க. தப்பா? என்ன நடந்துச்சு? என்னது, வக்கியக்கோல்ல விழுந்துருச்சா? என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? அசால்ட்டாலாம் இல்லைங்க. அங்கிருந்து இங்கதான் விழுந்தது. தேடி பாப்போம். ஐயோ, இங்க போச்சுன்னு தெரியலையே. நானும் வயக்க போற முழுக்க தேடி பார்த்துட்டேங்க, எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. சரிங்க, அதனாலதான் இப்ப தலையெல்லாம் வைக்கோலா இருக்கா அப்படி? ஏங்க, வைக்கோல விழுந்த காப்பு எடுக்கிறதுக்கா இவ்வளவு சிரமப்பட்டீங்க? எங்க வேற என்னங்க பண்ண முடியும்? ஏங்க, வைக்கோல்ல விழுந்த காப்பு எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான வழி இருக்குதுங்க. ஈஸியான வழியா? நீங்க வாங்க. அட வாங்க. எங்க? அட அதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஐயோ, இவ்வளவு வைக்கோல் இருக்கா? ஈஸின்னு சொன்னீங்கல்ல, இப்போ உள்ள போய் தேடுங்க. ஏங்க, நான் எதுக்குங்க இதுக்குள்ள போய் தேடணும்? பின்ன யாருக்கிட்ட? ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வந்துடுறேன். மேம், சி பாத்தீங்கல்ல, இப்ப பாருங்க ஐயாவோட டேலண்ட.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு வாட்டி. ஐயோ, எடுக்கலைன்னா அசிங்கமாயிடுமே. மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப பாருங்க. ஓகே. ஐ திங்க் ஒரு நிமிஷம் 1 மினிட். இந்த வாட்டி மாட்டும் பாருங்க. மாட்ல உன்னோட இல்ல மாட்டிரு. இங்க பாருங்க மேடம், இவ்வளவு சிம்பிளா தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு வைக்கோல்ல போய் புரண்டு எந்திரிச்சிட்டு இருக்கீங்களே. ஓகே நீங்க ஸ்மார்ட் தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டைம் ஆச்சு வேலைக்கு, நீங்க கிளம்புங்க. ஒரு திறமசாலிய மனசார பாராட்ட மாட்டீங்களே நீங்க. ஏங்க பாராட்டினாதான் என்னங்க, குறைஞ்சா போயிடுவீங்க. போக மாட்டேங்குது. முடியலையா? இல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொடு. தேங்க்யூ. வர்றேன். அண்ணே, என்னம்மா? என் மாமனை பாத்தீங்களா? பூ மார்க்கெட்ல பார்த்தமா, எல்லா வயசுக்கு வந்த பொண்ணுங்களும் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கு. என்னது? ஏன் மாமன் பின்னாடி? நான் கட்டிக்கு போற மாமன் பின்னாடி சுத்திட்டு இருக்காளுங்களா? என்னதான் நீ கட்டிக்க போறியா? மனசாட்சியே இல்லையாம்மா? ஏன் எனக்கு என்ன குறைச்ச? குறைச்செல்லாம் ஒண்ணும் இல்ல, வயசுதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அடி ஐயோ அம்மா, மவனே, மார்க்கெட்ல இனிமே உன்னை பார்த்தேன் கை கால் இருக்காது. உண்மைதாம்மா போயா. சொன்னேன். நில்லு மாமா. ஏய் நில்லு நில்லு. லூசு, என்ன பண்ற? நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் உன்னை விட்டு போகணும். துப்பு மாமா. மாமா இங்க துப்பு மாமா. துப்பு. எதுக்குடி? ஐயோ மாமா, நீ நடந்து வந்த அழகும் இந்த புது Dress-உம் வா வேற லெவல் மாமா. இந்த Dress-ல அவ்வளவு அழகாவா இருக்க? Dress-அ விடு மாமா,
நீ ஏன் அழகுதான் மாமா. அதுல ஆ. இந்த ஷர்ட், இந்த வேட்டி, இந்த வாட்ச் உன்னை இன்னும் தூக்கலா காட்டுது மாமா. பின்ன இருக்காதா? அப்பா எனக்காக எடுத்து கொடுத்த சட்டை. அப்புறம் தூக்காதா பின்ன? என்னது அப்பாவா? ஆ. யார் சொன்னது? அம்மா தான் சொன்னாங்க. நீங்க பாரு மாமா, ஆ. உங்க அம்மா பண்றதெல்லாம் ரொம்ப தப்பாவே இருக்கு. தப்பா இருக்கா? இந்த சட்டையும் வேட்டியும் உனக்காக நான் எத்தனை கடை ஏறி ஏறி வாங்கினேன் தெரியுமா? எது? நீ எடுத்து கொடுத்தியா? ஓடி லூசு. அப்புறம் எதுக்கு அப்பா எடுத்து கொடுத்தான்னு அவங்க சொல்லணும்? இந்த சட்டைய அப்பா தான் அசின் எடுத்திருக்காரு. விக்ரம், அப்ப நான் பொய் சொல்றேன்னு சொல்றியா? இல்ல 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 இல்ல, நீ போய் சொல்றேன்னு நான் சொல்லல. ஆனா நீ எடுத்து கொடுத்த சட்டை வேறையாவும் இருக்கலாம்ல. இது அப்பா எடுத்து கொடுத்ததுதான். என்னடா மாப்பிள, எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறியா? இந்த புலியோட பார்வையில இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா. நான் வரடா. சரி சரி, அது இருக்கட்டும் மாமா. இங்க பாரு, நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்க. உன்னை அப்படியே இப்ப கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்கு மாமா. இத பாரு, நீ திருந்தவே மாட்டியா நீ? கொஞ்ச நேரம் சும்மா பேசினா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. மாமா, எனக்கு உன்னை பிடிக்கும் மாமா. ஐ லவ் யூ மாமா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து 10 குழந்தை பெத்துக்கலாம். ஜாலியா இருக்கலாம். படகிட்டு. ஏய், என்னடா வண்டி ஓட்டுற? 5 ஆம்பளை பசங்க, 5 பொம்பளை பசங்க, 5 உன்ன மாதிரி, 5 என்ன மாதிரி. ஓகேவா மாமா? ஆளை பாரு, அவனை பாரு. ஏய், என்னடா ஆளை காணா? மாமா எங்க போன மாமா? ஐயா, இங்கதானே இருந்தா? இங்க தானே நின்னுட்டு இருந்தாரு. எங்க ஏம்மா? போனாரு? சில்லறையில போயா. ஏமா, என்னது? என்ன பார்த்தா அம்மா மாதிரி இருக்கா? அக்கா. அடிங்க. சரி, பாப்பா. அப்படி வா. என்ன விக்ரம் எங்கம்மா? சியான் விக்ரமா ஷூட்டிங்ல இருப்பாரு, அங்க போய் பாரு. ஐயா, ஏமா அவர் இல்ல. இங்க உன் கூட நின்னு ஒருத்தன் பேசிட்டு இருந்தானே, அவன் தான் விக்ரம். அவன் தான் எங்கன்னு கேட்டேன். யோ, என் கூட பேசிட்டு இருந்தவர் விக்ரமா? ஐயா, அவர் என் மாமா முருகையா. மாமா முருகனா? இவ என்ன நம்மள கன்ஃபியூஸ் பண்றாளே. நம்ம பாக்கும்போது விக்ரம் தானே பேசிட்டு இருந்தான். போனாரு. பாப்பா, நல்லா யோசிச்சு சொல்லுமா. இங்க ஒரு பையன் நின்னுட்டு இருந்தானே, முகம் நிறைய தாடி வச்சுக்கிட்டு உன் கூட பேசிட்டு இருந்தானே, அவன் தான் விக்ரம். அவன் எங்க? யோ, அதான் நானும் சொல்றேன். அவன் விக்ரம் இல்ல, முருகன். நான் கல்யாணம் கட்டிக்க போறவன். என்னது? நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? சான்ஸே இல்லையே. என்னையா சொல்ற? பொருத்தம் கிடையாதா? ஐயா, பீஸாவுல சாம்பார் ஊத்துற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. என் கைய கொஞ்சம் புடியேன். அதுக்குள்ள கரெக்ட் ஆயிட்டியே. கரெக்டா தான் நீ என்னை சூஸ் பண்ணிக்கிற. ஏன்னா எனக்கு கூட இந்த கல்யாணமே ஆகல. ஐயோ, கைய புடிச்சா. இல்ல இல்ல, கைய புடிச்சா வாங்க. ஐயோ, கைய புடிச்சா வாங்க. நல்லா வாங்க. தேவதான் தேவதான். போதும் 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 போதும், நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. போதும் 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 போதும், நிறுத்துங்க. போதும். போங்க 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 போங்க. இப்ப சொல்லு, என் மாமனுக்கு நான் பொருத்தமா இல்லையா? பீஸாவுக்கு டொமேட்டோ சாஸ் மாதிரியே இருக்கிற. இப்ப தெரியுதா என் மார்க்கெட்டு? இந்த மார்க்கெட்ல இருக்க பாதி பேர் ஏன் பின்னாடி தான் சுத்துறாங்க. எல்லாம் என் நேரம்மா. மாமா மாமா. மாமா. ஐயோ, பாப்பா. இந்த
ஒரே குழப்பமா இருக்குதே. நான் பார்க்கும்போது விக்ரம் தானே நின்று பேசிட்டு இருந்தான். இவ என்னடான்னா விக்ரமே இல்ல முருகன்னு சொல்றா. ஒண்ணுமே புரியலையே. இவ போய் சொல்றாளா இல்ல நான் தான் அவ மாமா மக முருகனை பார்த்துட்டு விக்ரம்னு நினைச்சிட்டனா? ஒரே கன்ஃபியூஸா இருக்குதே. எதுக்கும் மேடத்துக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுவோம். ஹலோ. ஹலோ மேடம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் மார்க்கெட்ல விக்ரம பார்த்தேன். விக்ரம பாத்தியா?